ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் வேலூர் ஸ்பீச் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிகவை விமர்சிச்சது. விஜய் அவர்கள் தேமுதிகவை இந்த அளவுக்கு விமர்சிப்பாரா அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா குறிப்பா அவர் மதுரை மாநாட்டுல பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எம்ஜிஆர் கூட பழகுதுன்னு இல்ல, எம்ஜிஆர் கூட நான் என்ன பண்ணல, படம் நடிக்கல, எம்ஜிஆர் கூட நான் பழகுனது இல்ல, ஆனா எனக்கு கிடைச்ச பாக்கியம் அவர் போல குணம் கொண்ட விஜயகாந்த் அண்ணன் கூட பழகி இருக்க அந்த பாக்கியம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஜயகாந்த் ரொம்ப தூக்கி பிடிச்சாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல தேமுதிக ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்காத சூழ்நிலை. ஏன்னா அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்க. யாரு கூட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு பேசப்பட்டது. விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு மதுரையில மாநாடு போட்டாரு. சோ அதனால விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு, மக்கள் மத்தியில இளைஞர் மத்தியில ரொம்ப வரவேற்பு இருக்கு. சோ அதனால என்ன பண்ணலாம், விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. சோ அதனாலேயே தேமுதிகவை சுற்றிய விஜய் அவர்களுடைய பேச்சும் பலம் வந்துட்டே இருந்ததை நம்ம பார்த்தோம், திமுகவுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா எப்படியாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன், யாராவது என் கூட கூட்டணி வாங்கல, நான் தனியா நின்னா என்ன அடிப்பாங்க, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே, ஒரு ஒத்தாசை எனக்கு வேண்டாமா அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எல்லா பட்டும் விஜய் அவர்கள் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா யாருமே என்ன பண்ணல, எட்டி கூட பாக்கிறதுக்கு தயாராவில்லை. இவரெல்லாம் நம்பி யார வரத்துக்கு தயாரில்லப்பா. புதுசா கட்சி ஆரம்பிச்சு கூட்டம் சேர்த்துட்டா இவருக்கு எல்லாம் ஓட்டா மாறிடுமா, எல்லாம் ஓட்டு போட்டு ஆட்சி கட்டில உட்கார வச்சிருவாங்களா, நம்மளையும் கூட சேர்ந்து ஆட்சி கட்டில அதிகாரத்துல உட்காந்துருவோமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதனாலதான் லெட்டர்பேடு கட்சி கூட யாருமே விஜய் வீட்டு வாசலையோ கட்சி அலுவலகத்தை எட்டி பார்க்கறதுக்கு தயாராவே இல்லை. ஏன்னா வருகிற கூட்டம்லாம் தற்கொலை கூட்டமாவே இருக்கு, அரசியல் நாலேஜ் இல்லாத கூட்டமாவே இருக்கு. இந்த கூட்டத்துக்கு பெரும்பாலானோருக்கு ஓட்டு வேற இல்ல. இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இவரை கொண்டு வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லா கட்சியினருக்கும் இருக்கதா செஞ்சது. ஆனா இருந்தாலும் விஜய்க்கு ஒரு மாசு இருக்குப்பா அப்படின்னு ஒவ்வொரு மேடைகள்லையும் விஜய் முதற்கொண்டு ஆதவர்ஜனா புசியானந்த் எல்லாருமே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கூடாததுக்கு சோசியல் மீடியாக்கள்ல விஜய்க்கு ஆதரவா இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, அத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை ஹைப்பரை கலப்பி விட்டாங்க. ஆனா இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ரொம்ப அரசியல் தேர்ந்தவங்க, அதுவும் இல்லாம அனுபவசாலிகள், அவங்க எல்லாருமே கலை யதார்த்தத்தை தான் பார்ப்பாங்க. சோசியல் மீடியாக்குள்ளேயோ இல்ல வருகிற கூட்டத்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய கூட்டம் வரும், ஆனா வருகிற கூட்டம் ஓட்டு போடுமா அப்படின்னு இதே காமராஜர் அவர்களும் கேட்ட காலம் உண்டு. அதனாலதான் அரசியல்ல கை தேர்ந்தவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் ரொம்ப அரசியல படிச்சவங்க எல்லாமே விஜய் நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனா இவரும் எந்த அளவுக்கு முட்டி மோதி பார்த்து எல்லா கட்சிகளும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து நம்ம தேர்தலில் நின்று சிஎம் ஆயிருவோம் அப்படின்னு கனவு உலகத்திலேயே பறந்துட்டு இருந்தார். ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தார். விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு அவர் குறிவைத்தார். ஆனா யாருமே வந்த பாடு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக போகாத வரைக்கும் அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினது உண்மை அப்படின்னு அதிமுக இருக்கிற நிர்வாகிகளே சொன்னாங்க. சோ விஜய்க்கு அந்த அளவுக்கு என்ன பண்ண, விஜய வச்சு இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடலாம், மேல வந்துடலாம் நினைச்சாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாரு, இவங்களை வச்சு நம்ம மேல வந்துடலாம், அந்த ஒரு போக்கு தான் விஜய் கிட்ட இருந்த அந்த ஒரு விடாப்பிடியான குணம் தான் விஜய் தனித்து விட்டது அப்படின்னு சொல்ல போனோம். சோ கடைசியா தேமுதிக உள்ள வரும். ஏன்னா நம்ம அண்ணன் விஜயகாந்த் கூட நடிச்சிருக்கோம், அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க, அவங்கன்னா நம்மளுக்கு கடைசியில கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநாட்டுல முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் விஜயகாந்தையும் தேமுதிகவையும் உயர்த்தி பிடிச்சிருந்தாரு. ஆனா அவங்கள என்ன பண்ணாங்க, எட்டி ஒதிச்சுட்டு நீ தேவையில்லை கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனா வேலூர்ல தேமுதிக விமர்சிக்கிறாரு. என்ன சொல்றாரு, நிழலுக்கு ஒதுனவங்களை எல்லாம் என்ன பண்றாரு, கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறாரு சிஎம் சாரு. இதுல வேற அவர் சொல்றாரு, கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை கொடுக்கிறாரு, கூட்டணி வரவங்களுக்கு கொடுக்கிறாரு. வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு? இதே வாயால விஜயகாந்தை எந்த அளவுக்கு நீங்க புகழ்ந்தீங்க, இப்போ விஜயகாந்தை எந்த அளவுக்கு இகழ்றீங்க அப்படின்னு விஜய் அவர்களே கொஞ்சம் நிதானித்து சுதாரித்து கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பேச வேண்டும். ஏன்னா விஜயகாந்த் மதுரை மாநாட்டுல விஜயகாந்த் எந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணாரு, தூக்கி பிடிச்சாரு, போற்றி பாடினாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவரு அரசியல் ஆதாயத்துக்காக இவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதியா மாறிட்டாரு. இவர் என்னங்க மாற்றத்தை கொண்டு வந்து மாத்த போறாரு, இவர கடைசியில என்ன பண்ண போறாரு, கொள்ளையடிச்சுதான் போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால்தான்
தேமுதிகவை பகிரங்கமா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தேமுதிக பணத்துக்காக போய் சேர்ந்துருச்சு, நிழலுக்காக போய் ஒதுங்கின கட்சி. ஏன்னா தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்ல பாரு. தேமுதிகவுக்குன்னா ஒரு வாக்கு வங்கின்னு ஒன்று உண்டு. விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? எந்த எலெக்ஷன்ல நின்று வாக்கு வங்கி நிரூபிச்சாரு? முதல்ல நிக்க போறாரு. இன்னும் சொல்ல போனா நோட்டாவுக்கும் கீழே போகிறார் விஜய். ஏன்னா காலம் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டு வருது. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது கடந்த 2 வருஷம் வரைக்கும் அவர் எதனா செஞ்சிருவாரு, எதனா பண்ணிடுவாரு, மக்களோட மக்களை நிப்பாரு, அப்படி இப்படி சொல்லுவாரு. ஆனா நேற்று தினத்துல வெறும் பாய் சவடால் பேச்சுதான். நானும் மக்களோடு நிக்கிறேன், நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் பெருமை பீத்திக்கிறாரு. மக்கள் யார் சொன்னா? விஜய் எங்களுக்கு ஒருத்தன் யாரு சொன்னா? சில தற்கொலை கூட்டங்கள் சொல்லும், பொதுமக்கள் சொன்னாங்களா? கிடையாது. ஆனா விஜய் தான் சொல்லிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம திட்டுறது எல்லாமே விஜய திட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன பண்றாரு? தமிழ்நாட்டு மக்களை கூட என்ன பண்றாரு? ஜாயின் பண்ணிக்கிறார். ஏன்னா அவர் யாரும் விமர்சிக்க கூடாதுல்ல. நான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாட்டு மக்கள் சொன்னா யாரும் விமர்சிக்க. அறிவு கெட்டதனமா பேசாதீங்க விஜய் சார் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களை திட்டுனா தமிழ்நாட்டு மக்களை திட்டின மாதிரி அவரை யாரும் திட்டக்கூடாதான். அழுவுறாரு. தயவு செய்து இதுக்கப்புறம் யாரும் அவரை விமர்சிக்காதீங்க, திட்டாதீங்க. சின்ன பிள்ளைத்தனமா அழுவுறாருங்க. அவரை திட்டக்கூடாது, அவரை யாரும் விமர்சிக்க கூடாது. தாங்க மாட்டேங்கிறாரு மனுஷன். ஒருத்தர் அடிச்சா பரவாயில்ல, ஊரு ஃபுல்லா சுத்தி அடிக்கிறீங்க, எப்படி அவரு தாங்குவாரு? ஒரு கட்சி அடிச்சா பரவாயில்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர் ஏங்க லெட்டர் பேட் கட்சி கூட அவரை போட்டு அடின்னு அடிக்குது. மனுஷன் என்னதான் பண்ணுவா போல அப்படின்னு சொல்லிட்டு யாரை என்ன விமர்சிக்க கூடாது, யாரை என்ன என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. அதுன்றதுக்காக தான் தமிழ்நாட்டு மக்கள் கூட என்ன பண்றாரு, சென்டிமெண்டலா என்ன பண்றாரு, அட்டாச் ஆயிறாரு. ஆனா இந்த சென்டிமெண்டல் ஃபுல்லா டிராமா நடிப்பு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தோலரிசி காமிச்சிட்டாங்க. அவர் பேசுற அந்த ஸ்கிரிப்ட் டைலாக் வச்சு அவர் அந்த எமோஷனலா பேசி மைக்க விட்டு வெளியே போயிட்டு அழுதுகிட்டு அதெல்லாம் பேசினார்ல, சாரி சொன்னது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிதான் விஜய் அவர்கள் அவர் நடக்கிற ஒவ்வொரு இன்ச்சும் ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் இல்லாம விஜய் இல்லை, விஜய் இல்லாம ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருச்சு. இந்த நடிப்பை ஃபுல்லா அவர் சினிமால போட்டு நடிச்சிருந்தாருன்னா பயங்கர அவார்டு எல்லாம் வாங்கியிருப்பாரு. இங்க யாருங்க அவார்டு தர போறா? உங்க கட்சி ஆளுங்களே அவார்டு தர மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையனுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எதுக்குப்பா இந்த மனசு இப்படி நடிக்கிறாரு? சினிமால நடிக்க வேண்டியதெல்லாம் அரசியல்ல வந்து நடிச்சுட்டு இருக்காரு. மக்கள் நம்ப மாட்டாங்க. யதார்த்தத்துக்கு வர சொல்லுங்க. செங்கோட்டையன் எவ்வளவு முட்டி மோதி பாத்துட்டாரு. சார் நீங்க வந்து யதார்த்தத்துக்கு வாங்க சார், கலை யதார்த்தத்துக்கு வாங்க. சினிமால நடிக்கிற மாதிரியே நடிக்காதீங்க, கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னவர் நடிக்கிற மாதிரி நடிக்காதீங்க சார், கலை யதார்த்தத்துக்கு வாங்க. மக்கள் நம்ப மாட்டான். ஏன்னா இது போல நிறைய நடிகர்கள் தான் அரசியலுக்கு வந்து காணாம போயிருக்கிறாங்க. நீங்க அந்த லிஸ்ட்ல சேர்ந்துடாதீங்கன்னு செங்கோட்டையன் எவ்வளவு முட்டி மோதுறாரு. மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய அரசியல் 50 வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாரு, நாங்கெல்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு விஜய் அவர்கள். அவர் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் மாற்றத்தை என்ன பண்றாரு, அரசியல கொடுக்குறாரு. விஜய் நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கலை யதார்த்தத்துக்கு பிராக்டிகல் லைஃபுக்கு வாங்க. இவர் ஆட்சி அமைச்சிட்டு புதுசா நான் எல்லாத்தையும் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது முதல்வன் படம் கிடையாது. முதல்வன் படத்துல அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் சிஎம் மாதிரி எல்லாத்தையும் மாத்தி இது பண்ணுவாரு, அடுத்த ஒரு சிஎம் கொண்டு வந்து எல்லாத்தையும் மாத்துறாரு. படம் கிடையாது, நிஜ வாழ்க்கை. சிஸ்டம் இருக்கு, கட்டமைப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், புரோட்டோகால்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. சும்மா எடுத்தங்கவுத்தெல்லாம் சும்மா ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்கன்னா ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு, சட்ட திட்டங்கள் ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணும் சமாளிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ண முடியும். இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் தரப்போறேன், ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்தோன்னு கொடுத்துட முடியாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு, எல்லா சட்ட திட்டங்களும் இருக்கு. ஏன்னா நாளை பின்ன கொடுக்கும் பொழுது எதனா ஒரு இடத்துல சின்னதா மைனஸ் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணணும் சிஎம். அதுக்குதான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டு ஆராய்ஞ்சிட்டு ப்ரொசீஜர்லாம் சரி பண்ணிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எடுத்த கௌத்தம் நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. ஒரு சிஎம்மா இருக்கிறாங்க, தமிழ்நாடே ஒரு கண்ட்ரோல்ல இருக்குன்னா அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ணிட முடியாது. எல்லாம் ஒரு ப்ரொசீஜர். விஜய்க்கும் அந்த ப்ரொசீஜர் பொருந்தும். அவர் சிஎம் ஆயிட்டா நாட்டை இப்படி திருப்பிடுறேன், அப்படி பொருத்தி போட்டுறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், கிழிச்சிடுறேன், அதெல்லாம் முடியாது. எல்லா ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணும், நடக்கணும். விஜயே சிஎம் ஆனாலும் ப்ரொசீஜர் படி தான் நடக்கணும். இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல, எடுத்தோடனே வெளியே வந்துட முடியுமா? எடுத்தோடனே அவர் இஷ்டத்துக்கு போட முடியுமா? புரோட்டோகால் ப்ரொசீஜர் இருக்கு. அவரு வெளியே வரனாலும் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே வர முடியும். அவர் இஷ்டத்துக்கு அவர் நடக்க முடியாது. ஏன்னா அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்சி தலைவரா இருக்கலாம், ஆனா சிஎம் ஆயிட்டா மக்கள் பிரதிநிதி. சோ அவருக்குன்னு சில புரோட்டோகால் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு. விஜய்க்கும் அதேதான். எல்லாரும் சிஎம் ஆயிட்டா அப்படிதான். சிஎம் ஆயிட்டா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்க முடியாது. எல்லாம் ப்ரொசீஜர் டைப்ல வந்துடும், புரோட்டோகால் டைப்ல வந்துடும். சோ இந்த பேசிக் நாலேஜ் கூட புரிஞ்சுக்காம விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டா இது அப்படி பொருட்டி போட்டுருவோம், இது அப்படி. இன்னும் வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்னமா, விஜய் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தார்ல, கல்வியில இது எல்லாமே இருக்குது. திமுக அரசு எந்த அளவுக்கு கல்வியில திட்டங்களை கட்டமைப்புல கொண்டு வந்துருச்சு, இவரு வந்து புதுசா மாத்த போறேன், புதுசா செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் போயிட்டு சிரிக்க தான் வைக்க தோணுது.
ஸ்கூல்ல போயிட்டு கழிவறைகளை நான் வந்து என்ன பண்ணுவேன், பாதுகாப்பா ஒரு கழிவறையை கட்டி தருவேன். இது இப்பவே பாதுகாப்பா தான் சார் இருக்கு. இவர் வந்து என்ன பண்ண போறாரு, பின் நம்பர் போட்டு தருவாரோ, ஒவ்வொருத்தரும் பாத்ரூம்குள்ள போகும்போது இந்த பேங்க் லாக்கருக்கு பின் நம்பர் இருக்கு, அது மாதிரி போட்டு தருவாரோ? என்னதான் பண்ண இவரு இவர் பேசுறது ஒண்ணு பொய், இவர் சொல்ற அறிக்கைகளும் பொய்யா இருக்கு. எதுவுமே சாத்தியத்துக்கு நடைமுறைக்கு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. எல்லாமே அடிச்சு விடுறாரு. அடிச்சு விடுறதா விஜய் அவர்களுடைய போக்கா இருக்குது கண்டி. கலை யதார்த்தத்துக்கு பிராக்டிக்கலுக்கு அவர் இன்னும் வரல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த விஷயத்துல தேமுதிகவை கடுமை விமர்சிச்சிருக்காரு. தேமுதிக சார்பாகவும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு அரசியல் நாலேஜின்னு இல்ல, அதனால அவர் என்ன பண்றாரு, இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாரு. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, திமுக விஜயை தொட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா திமுக இருக்கிறவங்க யாருமே விஜய ஒரு மனுஷனாவே மதிக்கல. அவர் பேச்சை யாரும் பெருசா எடுத்துக்கவே இல்ல. தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அறிவாலயத்துக்கு நிழலுக்கு உதவுனவங்க எல்லாம் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு, கல்லா பெட்டி கட்டுறதுக்கு கொள்ளையடிச்ச காசெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னு தேமுதிகவை வன்மையா கண்டிச்சு பேசி இருக்கிறாரு விஜய் அவர்கள். இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.